எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பு கீரை பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு 1 hour இல்லைன்னா 2 hour வரைக்கும் நல்லா இப்படி ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கட்டு அளவுக்கு கீரை எடுத்துருக்கோம். கீரை என்னென்னு கீரைன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை எடுத்துருக்கோம். வேறு ஏதாவது கீரை உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதிலும் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு நம்ம வந்து நிறைய ஆனியன் சேர்த்துக்கணுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஆனியனில் வந்து ஒரு 2 to 3 எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஆயிலில் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகுது. அடுத்தது வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணோன்னாக்கா ஆனியன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த ஆயிலே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கோல்ட் ஆகாது. யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பூண்டு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கோல்ட் ஆகாது. பூண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முழு பூண்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது பாருங்கள், இந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இது அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா அவங்க வந்து இதை செப்பரேட் பண்ணி வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும். அது அவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து ஆயிலே நம்ம வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து கிளாஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி சால்ட் வந்து நம்ம இனிஷியலாக ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutesக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கீரை வந்து பாதி வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்ச அந்த பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இன்னொரு 5 minutes வந்து நம்ம அதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய பாசி பருப்பு கீரை பொரியல் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். பாய்.